லூயா. வல்லம் என்பது கர்த்தர் இடத்துல மாத்திரமல்ல, உலக பிரகாரமா அநேக காரியங்கள்ல வல்லம் இருக்குது. விக்கிரகங்கள் வல்லமை, விக்கிரக ஆவிகள் வல்லம் உள்ளதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மை அழிக்கிறதற்கு அவைகளால் முடியாது. அந்த வல்லமை பத்தாது. ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற வல்லமை அது அழிவில்லாத வித்தினாலே உண்டான வல்லமை. கை தட்டி அவரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை புரிஞ்சுங்க. நீங்க உனக்குள்ள இருக்கிற வியாதி, உனக்கு வந்து விட்டது என்று சொல்லப்படுகிற வியாதி, அது அழிவில்லாத வித்து எனக்குள்ள இருக்கிறபடினால அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அது எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட பலவீனமா இருக்கலாம், எப்படிப்பட்ட நஷ்டமா இருக்கலாங்க. நஷ்டம் வந்துச்சா உங்க வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்களை அழிக்க முடியாது. அது ஒரு வல்லமை, அது இல்லைன்னு சொல்லல. அது உங்களை கொஞ்சம் பாதிச்சது, மனசை தான் பாதிச்சது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனால உன்னை அழிக்க முடியாது. ஏன்? எனக்குள்ள என்ன வித்து இருக்குது? மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், பாத்தீங்க, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான, அதுக்குதான் வசனத்தை நாங்க முக்கியப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். உனக்குள்ள வசனம் இருந்தா எத்தனை போராட்டம், எத்தனை வல்லமை உனக்கு விரோதம் வந்தாலும் உனக்கு பயம் வராது, அழிவு வராதுன்னு சொல்ல. உனக்கு அழிவே கிடையாது. நீ எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ அழிக்க முடியாது ஒண்ணு, எந்த வல்லமைனாலும். ஆனா நான் சொல்றேன் என்னன்னா, அந்த பயம் கூட, இதை நீ அறிஞ்சுக்கிட்ட, அந்த வசனம் அதிகமாய் உள்ள போக போக அந்த பயம் கூட வராது. பயமில்லையே, பயமில்லையே, பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாகிற்றே. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாகிற்றே. சொல்லுங்க எல்லாரும். பயமில்லையே, பயமில்லையே, பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை. பயமே இல்லை. சொல்லுங்க.